ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கை வந்தார் ஈரான் ஜனாதிபதி, உமா ஓயா திட்டமும் திறப்பு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்று இலங்கையை வந்தடைந்தார். ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமும் நேற்று திறக்கப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இலங்கைக்கான பயணத்தை ஈரான் ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார். இவர் மத்தள விமான நிலையம் ஊடாக நேற்று இலங்கையை வந்தடைந்தார். ஈரான் ஜனாதிபதிக்கு இலங்கையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈரான் இலங்கை உறவை வலுப்படுத்துவதற்கு தயார், இரு நாட்டு ஜனாதிபதிகளும் தெரிவிப்பு. இலங்கையுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளோம். இலங்கையின் பெரும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயார் என்று ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நேற்று மக்கள் பாவனைக்கு கையெழுத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நமது இரு நாடுகளுக்கும் ஆசிய பிராந்திய நாடுகளுக்கும் இடையே அதிகபட்ச ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்பவற்றை உறுதி செய்வதே இங்கு மிக முக்கியமான விடயம் என்று நான் நம்புகின்றேன். ஈரான் இஸ்லாமிய குடியரசிடம் உள்ள நவீன தொழில்நுட்ப அறிவை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம். இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக நான் உறுதியளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இரு நாடுகளுக்கும் சவால்களை எதிர்கொள்வதில் நல்ல அனுபவம் உள்ளது. இந்த சவால்களையும் நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொண்டோம். ஈரானுடனான தொடர்புகளை பலப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எமது நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நல்லூர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நீதிபதி இளஞ்செழியன் சாட்சியம். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நல்லூர் ஆலய பின்புற வீதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நேற்று சாட்சியம் அளித்தார். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி மாலை, அந்த சமயம் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த இளஞ்செழியன் நல்லூர் பின்புற வீதியில் காரில் பயணித்தபோது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவரது மெய் பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பிலான சுருக்க முறையற்ற வழக்கு விசாரணைகள் ஜாழ் நீதிமன்றத்தில் நடைபெற்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழக்கு பாரப்படுத்தப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களத்தால் ஜாழ் மேல் நீதிமன்றில் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து ஜாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் நேற்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். அரச சட்டவாதி நாகரட்னம் நிசாந்தும் எதிர்த்தரப்பு வாதியாக சர்மினி பிரதீபனும் செயற்பட்டனர். நீதிபதி இளஞ்செழியன் வழங்கிய வாக்குமூலத்தில், சம்பவ தினம் எனது சொந்த தேவைக்காக நீதிமன்ற நிலுவை வழக்குகளின் பிரகாரம் வந்தேன். முற்பகல் 9 மணிக்கு நல்லூர் சங்கிலியன் வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து புறப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் உள்ள எனது அறைக்கு வந்தேன். மீண்டும் திரும்பி சென்றபோது சஞ்சீவன் என்பவர் சாரதியாக செயற்பட போலீஸ் கான்ஸ்டபிள் விமலஸ்ரீ காரின் முன்புறம் இடதுபுற ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். காரின் பின்புற ஆசனத்தில் நான் அமர்ந்திருந்தேன். சஞ்சீவனின் மோட்டார் சைக்கிளில் போலீஸ் சர்ஜன்ட் சரத் கேமச்சந்திர காரின் பின்னால் பயணித்தார். கார் கண்டி வீதியூடாக கோயில் வீதியை அடைந்து கோயில் வீதி ஊடாக வலப்பக்கமாக பெருத்துறை வீதிக்கு செல்ல முற்பட்ட போது பின்புறம் மோட்டார் சைக்கிளில் வந்த சர்ஜண்டை அவதானித்தேன். அன்று ஆலய உற்சவகாலம் என்பதால் சர்ஜன்ட் முன்னே வந்து வீதி சமிஞை மூலம் எனது காரை பெருத்துறை வீதிக்கு அனுப்பினார். காரின் பின்புற கண்ணாடியால் அவதானித்த போது சிவில் உடை தரித்த ஒருவர் சர்ஜண்டை நோக்கி நகர்ந்து அவரது துப்பாக்கி இடுப்பு பட்டி பொத்தானை கலற்றி பறிக்க முயன்றார். நான் அவரை அவதானித்து சத்தமிட்டு காரை நிறுத்தச் சொன்னேன். கார் பெருத்துறை வீதியின் வலதுபுறமாக
எதிர்மாறு திசையில் நிறுத்தப்பட்டது. சர்ஜன்ட் துப்பாக்கியை பறித்தவரோடு மல்லு கட்டி அவரது கழுத்தை பிடித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி சிவில் உடை தரித்தவரின் கைக்கு சென்று விட்டது. அவர் வலக்கையில் துப்பாக்கியை உயர்த்தி வைத்திருந்து லோட் செய்தார். 12 முதல் 15 அடி இடைவெளியில் இருந்த நான் துப்பாக்கியை கீழே போடுமாறு கூறியவாறு 8 அடி வரை நெருங்கிச் சென்றபோது சர்ஜன்ட் மகே அம்மை என்று அலறியவாறு வயிற்றை பிடித்தவாறு சாய்ந்தார். நான் உடனே பின்னே வந்தேன். என்னை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றபோது போலீஸ் கான்ஸ்டபிள் விமலசிறி என்னை காரின் இடப்புறமாக தள்ளிவிட்டு தானும் படுத்து கொண்டார். துப்பாக்கிச் சூட்டை அடுத்து போலீஸ் கான்ஸ்டபிளும் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அவரது இடப்பக்க தோள்மூட்டுக்கு கீழ் காயம் ஏற்பட்டிருந்தது. இருவரது துப்பாக்கி ரவைகளும் தீர்ந்த நிலையில் சிவில் உடை தரித்தவர் லிங்கம் கூழ்பார் இருக்கும் வழியாக எனது கார் நிறுத்தப்பட்ட திசைக்கு எதிராக தப்பித்து ஓடினார். சுமார் 12 நிமிடங்கள் எதிராளியை கண்டவன் என்ற வகையில் எதிரி கூண்டில் நிற்கும் எதிராளிதான் இதற்கு முழு காரணம் என்று நான் கூறுவேன். அங்கிருந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் உதவிக்கு எவரும் இல்லை. காயப்பட்ட கான்ஸ்டபிள் வாகன சாரதியுடன் நானும் இணைந்து சர்ஜெண்டை வாகனத்தில் ஏற்றினோம். காயம்பட்டவர்களை மருத்துவமனை நோயாளர் விடுதிக்கு மாற்றும் வரையில் இருந்துவிட்டு இரவு 11 மணியளவில் வீட்டுக்கு சென்றேன். 12:20 மணிக்கு சர்ஜெண்ட் இறந்த தகவல் எனக்கு கிடைத்தது. என் வாழ்நாளில் அதை மறக்க முடியாதென்றவர் குறிப்பிட்டார். எதிராளி சார்பில் முன்னிலையான சட்டத்தண்ணி சர்மினி பிரதீபன், நீங்கள் சொந்த தேவைக்காகவே வந்திருந்தீர்கள். உங்களது மெய் பாதுகாவலர் உங்கள் வாகன சாரதி சஞ்சீவனின் வாகனத்தில் பயணிக்க அனுமதி இருந்ததா என்று கேள்வி எழுப்பினார். பிரதான சந்தேக நபரின் அண்ணனின் வீடு சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ளது. அவரும் குடும்பத்தினரும் அங்கே இருந்தனர். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அதை கேட்க வந்த போலீஸ் சர்ஜெண்டே துன்பகரமாக உயிரிழந்தார். உங்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த சம்பவம் இடம்பெறவில்லை என்றும் சட்டத்தண்ணி குறிப்பிட்டார். அதை நிராகரித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன், நல்லூர் சந்தி என்பது சுட்டு விளையாடுவதற்கான இடமல்ல என்று குறிப்பிட்டார். சாட்சிய பதவி நிறைவேற்ற பின்னர் பலத்த பாதுகாப்புடன் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மேல் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நண்பனை காப்பாற்றுவதே என் இலக்காக இருந்தது. நீதிமன்றில் கண்ணீர் விட்டழுத போலீஸ் கான்ஸ்டபிள். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நண்பனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்ற வேண்டும் என்பதே அப்போதைய சூழ்நிலையில் எனது மனதில் இருந்தது. அதனால் துப்பாக்கிச் சூட்டின் பின்னரான சூழலை கவனிக்க முடியவில்லை என்று தெரிவித்து மேல் நீதிமன்றத்தில் கண்ணீர் விட்டழுதார் போலீஸ் கான்ஸ்டபிள் விமலசிறி என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சாட்சி கூண்டில் நின்றாலும் நீதிபதி என்றே அழைக்கலாம். சாட்சி கூட்டில் நின்றாலும் நீதிபதியை நீதிபதி என்றே விழிக்கலாம் என ஜாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி சூசைதாசன் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீதான கொலை முயற்சி தொடர்பான வழக்கின் சாட்சிய பதிவு நேற்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெடுக்குநாரிமலை கைது, சான்றுகள் ஆதாரங்களை கோரும் மனித உரிமை ஆணைக்குழு. கடந்த மாதம் வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக நெடுங்கணி போலீசாரிடமும் வனவன திணைக்கள அதிகாரிகளிடமும் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. நேற்று வவுனியா பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆலய நிர்வாகத்தினரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அன்றைய தினம் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அவர்களால் கூறப்பட்ட பல விடயங்களை போலீசார் மறுத்தனர். சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தபோது வன பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டிருந்தது என்றும் பிளாஸ்டிக் பொருட்கள், சமையல் கழிவுகள், ஆலய பூசை பொருட்கள் அங்கு கொட்டப்பட்டிருந்தன என்றும் வனவள திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டனர். தொல்பொருள் திணைக்களத்தின் கடிதத்தின் அடிப்படையிலும் வனவள பகுதிக்குள் தீ மூட்டப்பட்டிருந்தாலும் அங்கிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று நெடுங்கணி போலீசார் தெரிவித்தனர். தாங்கள் எவர் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் வேட்டியை அகற்றி அரை நிர்வாணமாக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். நாளை வெள்ளிக்கிழமை அங்கு நடைபெற்றன என கூறப்படும் விடயங்கள் தொடர்பான சான்றுகள் மற்றும் ஆதாரங்களை ஆலய நிர்வாகம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் மோசடி சந்தேக நபர் கைது. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக மோசடிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு போலீசாரும் உடந்தை என செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்துக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைவாக தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மூத்த போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான குழுவினர் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு நேற்று காலை சென்றனர். மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 6 பேரை சந்தேகத்தில் கைது செய்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இவ்வழக்கிற்கு 7 எதிராளிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் 4ஆம் எதிராளிகளான தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், செயலாளராக தெரிவாகிய கோதாசன் ஆகியோர்களுக்கு சார்பாக நான் ஆஜராகினேன். சுமார் 3 மணி நேரங்கள் இவ்வழக்கு விவாதிக்கப்பட்டு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு பொதுநலன் கருதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். கட்சி ஜாப்பை மீறியதாக இங்கு எதுவும் சொல்லப்படவில்லை. குறிப்பாக சில விதிகள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் வழக்கு தொடர்ந்தால் அதனை வெற்றி கொள்ளலாம். ஆனால் காலம் செல்லும். இதனால் வழக்கை காலம் சென்ற நிலையில் வெற்றி கொண்டால் தோல்வியாகவே கருதப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மலேரியா நோயாளர்கள் நாட்டில் அடையாளம், சுகாதார தரப்பு எச்சரிக்கை. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9 மலேரியா நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புபுது சூலசுரி தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விஜயம் செய்தவர்களில் இருந்து அதிக எண்ணிக்கையான மலேரியா நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் இறுதியாக 2012ஆம் ஆண்டில் மலேரியா நோய் பதிவாயிருந்த போதிலும் 2023ஆம் ஆண்டு 62 மலேரியா நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பால்மா விலை குறைப்பு. இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலை 250 முதல் 300 ரூபாய் வரை குறைக்கப்படும் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மாவின் விலை 100 முதல் 130 ரூபாயினால் குறைக்கப்படும் எனவும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈரானுடன் வர்த்தக தொடர்பு, எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தனது 3 நாள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு நேற்று இலங்கை வந்திருந்ததை அடுத்து அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் விஜயத்தின் போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை 10 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டு உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ஈரான் 5 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் பசில் மீண்டும் மந்திராலோசனை.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர்களான நிமல் சிறிபால டி சில்வா, ஹெரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, திறன் அலஸ், காஞ்சன விஜயசேகர ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜோசப், ரவிராஜ் உட்பட யுத்தகால படுகொலைகள், உயிர்த்தனாறு தாக்குதல், 4 முக்கிய சம்பவங்களின் பின்னால் கோத்தபாய, தமிழ் கூட்டமைப்பு எம்பி சபையில் குற்றச்சாட்டு, 2005ஆம் ஆண்டு ஜோசப் பெர்ராசிங்கம் எம்பி படுகொலை, 2006ஆம் ஆண்டு ரவிராஜ் எம்பி படுகொலை, 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த படுகொலைகள், 2019 உயிர்த்தனார் தாக்குதல் ஆகிய 4 சம்பவங்களின் பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோத்தபாய ராஜபக்சவே இருந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற 2019 உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பேசுகையில், 5 வருடங்கள் நிறைவில் 2019 உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் சூத்திரதாரி யார், ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களின் ஆலோசனைக்கு அமைவாகவே பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஜோசப் பெர்ராசிங்கம் எம்பி 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது தேவாலயத்திற்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு ரவிராஜ் எம்பி கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்விரு சம்பவங்களிலும் பல்வேறு ஆதாரங்கள், தடயங்கள் கிடைக்கப்பெற்றன. ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு எனக்கு ஏதாவது செய்யும் திட்டமா, சபையில் சஜித் கேள்வி, எவருடனும் டீல் போட மாட்டேன் என்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் என்று கூறுபவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு எனக்கு ஏதாவது செய்யும் திட்டத்துடன் செயற்படுகின்றனரா என்று தெரியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்புகளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விளக்கமறியலில் இருந்த காலப்பகுதியும் சிறை தண்டனை காலத்துடன் சேர்ப்பு, திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்படும் போது அவர்கள் ஏற்கனவே விளக்கமறியல் இருந்த காலப்பகுதியையும் சிறை தண்டனை காலத்துடன் சேர்க்கும் வகையிலான குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலம் மீதான 2ஆம் வாசிப்பு நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதுடன் இந்த சட்டம் மூலம் வாக்கெடுப்பு இன்று நிறைவேற்றப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளில் சிறிதளவு முன்னேற்றமும் ஏற்படவில்லை, அமெரிக்கா கூறுகிறது. இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசாரணைகளில் சிறிதளவு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 2023இல் உலக நாடுகளில் மனித உரிமை நிலவரம் குறித்த தனது வருடாந்த அறிக்கையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. 1983ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற மனித உரிமை துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான விசாரணைகளில் சிறிதளவு முன்னேற்றமும் இல்லை. அதேபோல 1988, 89 ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை துஷ்பிரயோகங்கள் குறித்த விசாரணைகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகளவில் கவனத்தை ஈர்த்த காணாமல் போன சம்பவங்கள் குறித்த விசாரணைகளிலும் முன்னேற்றம் இல்லை எனவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகூட தொடர்புட்ட 2008 முதல் 2009இல் கொழும்பில் 11 தனிநபர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனினும் மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடாத காரணங்களுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து கருணாகூடவை நீக்கினார் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் முஸ்லிம் மக்களே தன்னை விரட்டியதாக கோத்தபாய கூறியிருப்பது முழுப்பை. தன்னை தமிழ் முஸ்லிம் மக்களை விரட்டியடித்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் பொய்யானது. அவர் இவ்வாறாக சிறுபான்மை மக்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து தனது பாவத்தை கழுவிக்கொள்ள முயற்சிக்கின்றான் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற 2019 உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோத்தபாய ராஜபக்ச தான் எழுதிய புத்தகத்தில் முஸ்லீம்கள், தமிழ் மக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனத்தவர்களே தன்னை விரட்டியடித்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள மன்னர்கள் காலத்தில் இருந்து முஸ்லீம் மக்கள் மன்னர்களை காட்டி கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டதில்லை. இதனை சிறுபான்மை மக்களின் சூழ்ச்சி என்றே அவர் கூறுகின்றார். இவை கோத்தபாய ராஜபக்ச தனது பாவத்தை கழுவிக்கொள்வதற்காக கூறும் பொய்யாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.